அதுக்கப்புறமே அவங்களுக்கு பேரம் பேசுகிற தகுதி இழந்துட்டாங்க. தனியாக நின்னா உனக்கு இவ்வளோதான். அதனால தான் அவங்களால வேகமாக இது பண்ண முடியல. விஜய் வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள்லாம் கொடுத்த ஒரு புள்ளி விவரத்தை வச்சுக்கிட்டு கொஞ்சம் ராகுல் காந்தி கொஞ்சம் ஏமாத்தாங்க. ஜோதிமணி தனக்கு சீட்டு கிடைக்கலன்ற சந்தேகம் வந்துருக்கு. அதனால கட்சிக்குள்ளார கலவரத்தை உண்டாக்குற மாதிரி. மாணிக் தாக்கூர் இவங்கெல்லாம் என்னத்துக்கு ஏற்படுறாங்க? தனக்கு சீட்டை செக்யூர் பண்ணிக்கிறாங்க. நீ எனக்கு கொடுக்கலன்னா நான் கலகம் பண்ணுவேன், போட்டி வேட்பாளராக நிற்பேன், அதிகாரப்பூர்வ வேட்பாளரை தோக்கடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. தன்னுடைய சீட்டை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிறாங்க. என்னங்க எவ்வளவு வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. தேர்தல் கமிஷனுடைய தில்லுமுள்ளுகளை எதிர்த்து நிக்கிறதுக்கு ராகுல் காந்தியால முடியலையே. நிரூபிச்சு காட்டுறாரு. ஓட் ஷோர் அப்படிங்கிறது நிரூபிச்சு காட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ண நீ செயல்ல ஒண்ணுமே இல்லையே. ஓட்டு திருடுறாங்க, ஏமாத்துறாங்கிறது பொதுமக்களே சொல்றாங்க. நீயும் அதையே சொல்லிட்டு என்ன அர்த்தம்? நாம கவனிக்கலைன்னா அவர் பாஜகவுக்கு ஃபுல்லா போயிடுவாரு அப்படிங்கிறது. பாஜகவால் உருவாக்கப்பட்டவருங்கிறது தான் எல்லாம் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அவரை நம்ம பக்கம் இழுக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணுவாங்க. இந்த இடத்துல கையாசைக்கும், இந்த இடத்தில் காலை ஆட்டவும், இந்த இடத்தில் தலையை சொடிஞ்சு கொள்ளவும் எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து 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 அப்படியே பண்றாரு. இன்னைக்கு உள்ள ஒரு டைரக்டருடைய ஆக்டரா தான் இருக்காரு. அவர் டைரக்ட் பண்ணாரு. அவரை இன்னைக்கும் அவர் நடிகராக தான் இருந்திருக்காரு. யாரா பின்னாடி இருந்து ஆட்டி கொடுக்குறாங்க, இதெல்லாம் எழுதி கொடுக்குறாங்க. அது மாதிரி நடந்திருக்கிறாரு. இது இன்னைக்கு மக்கள் மத்தியில் வந்துருக்குது. இன்னும் மக்களும் பார்க்குறாங்க. ஏதாவது நம்முடைய போராட்டங்களுக்கு முன்னெடுத்து நின்று இருக்காரா? துப்புரவு தொழிலாளர்களாக ஒரு போராட்டம் பண்ணாங்க. அவங்களுக்கு ஆதரவு சொல்லி அவங்களோட போய் ஒரு நாள் உண்ணாவிரதம் உட்காந்துருக்கலாம். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார். சார் வணக்கம். இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணி ஃபார்ம் ஆயிடுச்சு சார். இப்போ தலைவர்கள் ஒரு சிலர் மனஸ்தாபத்தோட இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் பொது வெளியில காங்கிரஸ் கட்சியினர் பேசினாங்க, தாவேகா கூட போகணும், திமுக நம்மளை மதிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பேசினாரு. மாணிக்கம் தாக்கூர்லாம் எக்ஸ்ட்ரீமா போய் மதுரையில கூட்டம் போட்டு பயங்கரமா பேசினார். மதுரை தெற்கு எங்களுக்கு தான், தளபதி எம்எல்ஏக்கு கொடுக்க கூடாது அப்படின்லாம் கடுமையா பேசினாரு. இப்படிப்பட்ட நிலையில இப்ப கூட்டணி அமைஞ்சிருச்சு, தலைமை சொல்லிடுச்சு. சொன்னதுக்கு அப்புறம் மாணிக்க தாக்கூர் திருப்பி ஒரு ட்வீட்டை போடுறாரு. ஒரு கார்ட்டூன் ஒரு ட்வீட்டை போடுறாரு. ஒரு சின்ன பையன் ஒரு பொம்மை காரை கையில வச்சுட்டு இருக்கான். கண்ணாடி வெளியே பாக்குறான். ஒரு BMW நிக்குது. ஒன் டே நான் அதை வாங்குவேன், நிச்சயமா வருங்காலத்துல ஒரு நாள் அதை வாங்குவேன் BMW காரை அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட்டை போடுறாரு. விச் மீன்ஸ் எங்களோட கருத்து இன்னைக்கு பலிக்கல, ஒரு நாள் கண்டிப்பா பலிக்கும் அப்படின்ற விஷயம் சொல்றேன். நான் தப்பு சொல்ல மாட்டேன். என்னைக்கோ ஒரு நாள் நான் ஆட்சிக்கு வருவேன்ற நம்பிக்கை இல்லைன்னா கட்சி நடத்துறதா அர்த்தம். என்னைக்கோ ஒரு நாளைக்கு என்னுடைய கூட்டணிக்கு நீங்க வர்றீங்க நிலைமை வரலாம். இப்ப அதிமுக பத்தி நினைச்சு பார்த்துருப்பீங்களா? எம்ஜிஆர் இருந்தவங்களும் ஜெயலலிதா இருந்தவங்களும் கலைஞர் தோத்துக்கிட்டு தான் இருந்தார். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்பேற்பட்ட வெற்றியை காட்டிக்கிட்டு இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு இல்லையே. தோல்வியை தழுவிட்டு இருந்த திமுக இருக்குது. அது பின்னாடி தான் இன்னைக்கு அத்தனை பேர் பண்ணிக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி 67ல இருந்து நாங்க காமராஜர் ஆட்சியை கொண்டு வரோம்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது நடந்துச்சா? அது எனக்கு இன்னும் புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, 67ல காமராஜர் தோத்தாரு. அண்ணா 62ல அண்ணாவை தோக்கடிச்சாரு. ரொம்ப மோசமான தோல்வியை அடைஞ்சார். உடனே அவர் ராஜ்யசபாக்கு போனார். தமிழ்நாட்டில் மாத்திரம் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருந்த அண்ணாவை அகில இந்தியாவும் பார்க்க ஆரம்பிச்சது. அந்த தோல்விக்கு பிறகு அண்ணா விஸ்வரூபம் எடுத்தார். மிகப்பெரிய தலைவரானார், சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டார். 67ல காமராஜர் போனார். அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனார்? எந்த தேர்தல் அதுக்கப்புறம் ஜெயிச்சார்? அதுக்கப்புறம் அவருக்கு ஒண்ணுமே இல்லையே. எம்பிங்கிற பதவி ஒண்ணு பார்த்தா கடைசியில் வச்சுக்கிட்டு இருந்தார். என்னவா இருந்தாருன்னு கூட தெரியல. கடைசியா அவர் அவருடைய இறப்புக்கு அனுதாபம் தெரிவிச்சு இதெல்லாம் அஞ்சலி செலுத்தினது பூரா பார்த்தீங்கன்னா திமுக காரர்கள் தான் செலுத்து. அந்த அளவுக்கு தான் போச்சு. காமராஜர் ஆட்சி கொண்டு வரோம்னா காமராஜர் ஆட்சி வேணாம் தான் 67 துரத்தி விட்டாங்க. சரி, 67 துரத்துனாங்க. அவர் ஆட்சி திமுக ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு 71 திருப்பி கொடுத்தாங்களா? 50 இருந்தது 15 குறைஞ்சாரு. அப்புறம் எப்படி மக்கள் அதான் இதை நான் சொல்லல, ஜெயலலிதா சொன்னாங்க. 67 தோற்ற பிறகு காமராஜருடைய கதி என்ன ஆயிற்று? மக்கள் தொடர்ந்து நிராகரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஜாதி அடிப்படையில் அவர் ஏங்கிறதுனாலதான் இன்னைக்கு அவருக்கு அவர் பேரு இதெல்லாம் கொஞ்சம் இருக்குதுங்கிறதுக்கு காரணமே அவர் ஒரு பெரும்பான்மை ஜாதியை சேர்ந்தவருங்கிறது. ஸோ அதாவது கொஞ்சம் பலம் வாய்ந்த ஜாதியை சேர்ந்தவருங்கிறது தான் இன்னைக்கு அவருக்கு இருக்கிற ஒரு மரியாதை. மற்றபடி அவர் வாழ்ந்த காலத்திலேயே அரசியல் போயிடுச்சு.
சார் என்னோட கேள்வி ரொம்ப தெளிவானது சார். விஜய் தொடர்ந்து திமுகவை மட்டுமே கண்மூடித்தனமா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் திமுகவை மட்டுமே வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ காங்கிரசினுடைய ஒரு முக்கிய தலைவர் நான் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி என்ன சொல்றாங்க, இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்றாங்க. இது விஜயோட நேரேட்டிவ். விஜய் தான் சொல்லிட்டு இருக்காரு ஒவ்வொரு மேடலையும் திமுக வெர்சஸ் தாவேக்கா அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. அது அவர் சொல்லிட்டு விட்டான், அவருடைய கட்சி அவர் அப்படிதான் சொல்லணும். காங்கிரஸ்காரருக்கு இங்க என்ன வேலை, அவங்க என்ன சொல்லணும்? அதாவது ஜோதிமணி தனக்கு சீட்டு கிடைக்கலன்ற சந்தேகம் வந்துருக்கு. அதனால கட்சிக்குள்ளார கலவரத்தை உண்டாக்குற மாதிரி மாணிக் தாக்கூர் இவங்கெல்லாம் என்னத்துக்காக பண்றாங்க? தனக்கு சீட்டை செக்யூர் பண்ணிக்கிறாங்க. நீ எனக்கு கொடுக்கலன்னா நான் கலகம் பண்ணுவேன், போட்டி வேட்பாளராக நிற்பேன், அதிகாரப்பூர்வ வேட்பாளரை தோக்கடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. தன்னுடைய சீட்டை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிறாங்க. அதே சமயத்தில் தனக்குன்னு இருக்கிற ஆதரவாக இருக்கிற 2-3 பேர்த்துக்கு அந்த 28 இடம் கொடுக்குறாங்களே, அதில் 2 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிறதுக்கு இந்த பேச்சுக்கள்லாம் பயன்படும். இல்லாட்டி போனால் ஜோதிமணி என்ன பெரிய அரசியல் சாதனையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, பெரிய தலைவர் இருந்தாங்க. திமுக இல்லைன்னா ஏது அவங்க, அவ்வளோதான். அதனால் இதெல்லாம் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக கிளப்பி விடுற சில கான்ட்ரவர்ஷியல் பாயிண்ட்ஸ். கிரவுண்ட் லெவல்ல எதிரொலிக்காதா சார்? கூட்டணின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டோம், ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டுட்டோம், நம்ம இதுக்கப்புறம் பரஸ்பரமா வேலை செய்யணும். இப்போ 28 தொகுதிகள் வழங்கிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி கருத்துக்களை கூட்டணி அமைஞ்சதுக்கு பிறகும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது திமுக காரங்க தான் வந்து இவங்களை ஜெயிக்க வைக்கணும். காங்கிரஸ்காரர்களை, காங்கிரஸ்க்கு ஆளே கிடையாது. கல யதார்த்தம். திமுக தொண்டர்கள் முதல்ல பணி செய்வாங்களா? 28 தொகுதிகளில் ஜெயிக்க வைக்கணும்ன்ற ஒரு மனப்பான்மையோட தான் இருப்பாங்களா முதல்ல அவங்க? எலெக்ஷன் நெருங்க அதெல்லாம் சரியாகும். போன தடவை ஒரு தடவை தான் அந்த இது விஷ பரீட்சையை வந்து காங்கிரஸ் பண்ணிச்சு. 63 இடங்களை கொடுத்தாகணும், இல்லாட்டி தைரியமாக உள்ள தட்டிடுவேன் நாங்கள். கலைஞர் கொடுத்தாரு, வேலை செய்ய மாட்டாரு. அதுக்கப்புறம் தெரிஞ்சு போச்சு. அன்னைக்கு அதுக்கப்புறம் பேரம் பேசுகிற இடத்துல இருந்து அவங்க கீழே விழுந்துட்டாங்கல்ல. 63 நாயன்மார்களாக வந்தார்கள், பஞ்சபாண்டவர்களாக வனத்துக்கு போனார்கள். 5 சீட் தான் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறமே அவங்களுக்கு பேரம் பேசுகிற தகுதி இழந்துட்டாங்க. தனியாக நின்னா உனக்கு இவ்வளோதான், அது புரிஞ்சு போச்சு அவங்க. அதனால தான் அவங்களால வந்து வேகமாக இது பண்ண முடியல. விஜய் வந்து வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள்லாம் கொடுத்த ஒரு புள்ளி விவரத்தை வச்சுக்கிட்டு கொஞ்சம் ராகுல் காந்தி கொஞ்சம் ஏமாந்துருக்காரு, அவ்வளோதான். இப்போ எங்களை போன்ற வெளியிலேருந்து பார்வையிட்டவர்களுக்கெல்லாம் விஜய் இன்னும் ஆரம்பிக்கவில்லைங்கிறதாங்க. களத்திலே இல்லைன்றீங்க? களத்திலே கிடையாது. இல்ல பிரதான எதிர்கட்சியே இங்க இல்லன்றீங்க. ஆமா, எதிர்க்க அதிமுக பாத்துக்கிட்டு இருந்து இன்னைக்கு அதுவே இல்லையே. அப்ப விஜய் எங்க இருக்காரு எம்மாத்திராணின்ற மாதிரி. சார் நீங்க 63 நாயன்மார்கள் சொன்னது மத்தியில காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சு. இப்ப நான் சிந்திச்சு பாக்குறேன், இப்ப ஒருவேளை 2024 ஒருவேளை காங்கிரஸ் ஒருவேளை ஆட்சி அமைந்து இந்த சீட் ஷேரிங் வந்து நடந்துருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்குமோ அப்படின்ற அளவுக்கு எனக்கு சிந்திக்க தோணும். அந்த கற்பனையில இனிமே நீங்க கதை எழுதுறதுக்கு தான் யூஸ் ஆகும். ஏன் சார் இனி காங்கிரஸ் ஆட்சிக்கே வராதுன்னு முடிவு பண்ணி என்னங்க எவ்வளவு வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. தேர்தல் கமிஷனுடைய தெல்லுமுள்ளுகளை எதிர்த்து நிக்கிறதுக்கு ராகுல் காந்தியால முடியலையே. நிரூபிச்சு காட்டுறாரு, ஓட் ஷோர் அப்படிங்கிறது நிரூபிச்சு காட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ண நீ செயல்ல ஒண்ணுமே இல்லையே. ஓட்டு திருடுறாங்க, ஏமாத்துறாங்கிறது பொதுமக்களே சொல்றாங்க. நீயும் அதையே சொல்லிட்டு என்ன அர்த்தம்? நீ அதை தடுக்கிறதுக்காக செய்வாங்கிறதா பாக்குறேன். நீ பாருங்க, நிதிஷ்குமார் பாத்தீங்கல்ல, அவர் கதையை பாத்தீங்கல்ல, ஒரு மிரட்டல் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அவர் கதையை பிடிச்சி வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. சந்திரபாபு நாயுடு அடுத்தது, அவ்வளவுதான். இதெல்லாம் தாண்டி நீங்க வரணும்னாக்கா எலெக்ஷன் கமிஷனை வந்து நீங்க சரிப்படுத்தி மக்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வரலன்னா நிதிஷ்குமாருக்கு நேர்ந்தது தான், சந்திரபாபு நாயுடுக்கு நேர்ந்தது தான் இந்திய ஜனநாயகத்துக்கு நடக்கும். இப்போ சட்டமன்றத்தில், அதாவது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எப்படி அஇஅதிமுகவுடைய செயல்பாடு இருக்கோ அதான் ஆல் ஓவர் இந்தியாவில் காங்கிரஸ் நிலைமை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவ்வளோதான். இப்போ எடப்பாடி நிலைமை தான் ராகுல் காந்திக்கு சொல்றீங்க. அவ்வளோதான். செயல்பாட்டில் இறக்கணும். உனக்கு மக்கள் ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருக்காங்க. சேனலைஸ் பண்றது கூட ஆளை காணும். அப்படி என்ன சார் விஜய் மேல அளப்பெரிய காதல் திரு ராகுல் காந்திக்கு? கரூர் சம்பவத்துல இல்ல ஒரு ட்ரையல் பார்க்கலாங்கிறத. இல்ல கரூர் சம்பவத்துல அவர் வந்து விக்டிம் கிடையாது விஜய். அவரால் ஏற்பட்ட ஒரு விபரீதம் தான் 41 பேர் மரணம். ஆனா விஜய்க்கு வாலண்டியரா போனை போட்டு ஆறுதல் சொன்னன்றாங்க. என்ன ஆறுதல்? அந்த பாதிக்கப்பட்ட விக்டிமுக்கு ஆறுதல் சொல்லலாம், இவரு விஜய்க்கு ஆறுதல் சொல்றன்றாரு. அதன் பிறகு விஜய் நாம கவனிக்கலைன்னா அவர் பாஜகவுக்கு ஃபுல்லா போயிடுவாரு அப்படிங்கிறது. பாஜகவால் உருவாக்கப்பட்டவருங்கிறது தான் எல்லாம் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அவரை நம்ம பக்கம் இழுக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணியிருக்காரு. நாளை பின்ன 29ல தேவைப்படலாம்.
பாஜக வந்து பெரிய பெரிய பலம் வாய்ந்த கட்சின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த பலம் வாய்ந்த கட்சியை உருவாக்குனது வந்து அமித்ஷா. அமித்ஷா கண்டே வரல விட்டு அவரை என் பக்கம் எடுத்துட்டு வர்றேங்கிறதுக்கு தான் அந்த முயற்சி. ஆனா திமுக ரசிக்காதுல்ல சார் அதை. திமுக ரசிக்காதுங்கிறது வேற. ம். ஒருவேளை இவங்களோட சேர்ந்தாக்கா திமுக கூட ஒரு பக்கம் கூட்டணி வச்சு தாமுகவும் சேர்ந்து கூட்டணி மாதிரி வைக்கலாம். இல்ல அப்படி இப்ப ராகுல் காந்தி இப்படி ஒரு கணக்கு போட்டாருன்னா இதையும் கருத்துல வைக்கணும்ல. அவர் களத்திலே இல்ல, அவர் ஒண்ணுமே இல்லாத அரசியல்வாதி, அவர்கிட்ட போய் அவர் ஸ்டஃப் இல்லாத ஒரு அரசியல்வாதிட்டே நாம போய் இருந்து அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுனாலதாங்க செங்கோட்டையனை வந்து ஓட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்த செங்கோட்டையனை எழுப்பி கொண்டு போய் ஒரு கட்சியில சேர்த்தனார் அமித்ஷா. எவ்வளவோ பண்ணி பார்த்தாங்க, என்னென்னவோ கூட்டம் சேர்த்துனாங்க, என்னென்னவோ விளம்பரம் உங்க மாதிரி யூடியூப்பை வச்சுக்கிட்டு எவ்வளவோ அவருக்கு விளம்பரம் கொடுத்தாங்க. தம்பி ஒண்ணு அங்க நகரலையே. 2 வருஷம் கூட வருஷத்துல 24 மாசத்துல ஒரு 15 கூட்டம் போட்டாருங்கிற தவிர ஒரு போராட்டத்துல கலந்துக்கல, ஒரு இதுல கருத்துக்களை சொல்லல, ஒரு பட்ஜெட் ஒண்ணு வந்து இருக்குது, ஒரு உலக யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது, ஒரு எவ்வளவோ இதெல்லாம் மக்கள் பிரச்சனைகள் இருக்குது. எதுக்காவது வந்து வாயை திறந்து பேசியிருக்காரா? எனக்கு சீட்டு கொடுக்க மாட்டோம், என்ன நான் கூட்டம் போடுவது என்றால் மாத்திரம் தடுத்து விடுகிறார்கள், ஏன் உங்களுக்கு என்னை கண்டு கொடுத்தது? இதையே திருப்பி அத்தந்திரம் சொல்லுவேன். ரிப்பீட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் ஒவ்வொரு மீட்டிங்லயும் பேசி ஒரே பாயிண்ட் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு மாத்திரம் ஏன் தடுக்கிறேன், என்னை கண்டு நடுக்குகிறீர்கள், ஸ்டாண்டின் உடம்பு செல்லப்படுத்தி விட்டார், உதயநிதி ஓடி விட்டார், என்ன பிரயோஜனம்? இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, சிபிஎஃப்சி அதாவது சென்சார் போர்டு மூலியமா பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி திரு ராகுல் காந்தி குரல் கொடுக்கிறாரு, மாண்பு முதலமைச்சர் குரல் கொடுக்கிறாரு. இதை கூட அவரால் வந்து அட்ரஸ் பண்ண முடியல திரு விஜய் அவர்களால். தெரியாது, அதான் நெருக்கடியா சார்? இப்பதான் போட்டாங்களா, அவர் வச்சிருக்கிற பேப்பர் எடுத்து வெளியே போட்டாங்க. இந்த இடத்துல கையாசைக்கும், இந்த இடத்தில் காலை ஆட்டவும், இந்த இடத்தில் தலையை சொரிஞ்சு கொள்ளவும் எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து அப்படியே பண்றாரு. இன்னைக்கு உள்ள ஒரு டைரக்டருடைய ஆக்டரா தான் இருக்காரு. அவர் வந்து டைரக்ட் பண்ணல, அவரை இன்னைக்கும் அவர் நடிகராக தான் இருந்துகிட்டு இருக்காரு. யாரா பின்னாடி இருந்து ஆட்டி கொடுக்குறாங்க, இதெல்லாம் எழுதி கொடுக்குறாங்க, அது மாதிரி நடந்துகிட்டு இருக்காரு. இது இன்னைக்கு மக்கள் மத்தியில் வந்துருக்குது. இன்னும் மக்களும் பார்க்குறாங்க. ஏதாவது நம்முடைய போராட்டங்களுக்கு முன்னெடுத்து வந்து நின்று இருக்காரா? துப்புரவு தொழிலாளர்களாக ஒரு போராட்டம் பண்ணாங்க, அவங்களுக்கு ஆதரவு சொல்லி அவங்களோட போய் ஒரு நாள் உண்ணாவிரதம் உட்காந்துருக்கலாம். அதெல்லாம் ஒரு ஸ்டண்ட்டு தானே. அது கூட அவருக்கு தெரியல. இப்படி அப்பட்டமா பாஜகவுடைய கைப்பாவையாக பாஜகவை அவர் தன்னுடைய சொந்த விவகாரத்தில் கூட எதிர்க்க முடியாத ஒரு நபராக இருக்கக்கூடிய விஜயை கடைசி வரைக்கும் ராகுல் நம்பி இருந்திருக்கிறார். இவர் ஒரு ஆப்ஷனா வந்து நம்ம ராகுல் நம்பி இருக்கிறாருங்கிறது நீங்க சொல்றதை நான் இது பண்ண மாட்டேன். பாஜகவால் உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய கட்சி என்று காட்டப்படுகின்ற ஒரு தலைவரை நம்ம பக்கம் இழுக்கிறதுக்கு அவர் பண்ணியிருக்கார். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். நீ உருவாக்கி விடு, பலன் எனக்கு. கிருஷ்ணன் கதை தான். பாமா ருக்மிணி 2 பொண்டாட்டி. பாமா வந்து பாரிஜாத மலரை குழந்தைய மரத்தை குழந்தைய வீட்டில் நடுங்கிறா. வீட்டில் நடுறாரு, காம்பவுண்ட் ஓரத்தில் நடுறாரு. மரம் நல்லா பிரமாதமாக வளருது. பூ பூரா எங்கே பாரிஜாத பூ எங்கடா விழுதுன்னா ருக்மிணி வீட்டில் விழுது. அதே மாதிரி தான் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு தாவேக்காவை உருவாக்கியிருக்கீங்க, அமித்ஷா உருவாக்கியிருக்காரு. அவரை வந்து சரி நான் உன்னோட சேர்றேன்னு சொல்லி ஒரு டெம்ப்டேஷன் கொடுத்து ஒரு இழுப்பு இழுத்தாக்கா ஒரு 10 பேராவது வரமாட்டான். அது அமித்ஷாவால் தானே உருவாக்கி விட்டு தனக்கு தானே சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி தானே வந்து அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாருன்னு என்னுடைய மனசில் படுது. ஆனாலும் இப்போ பொதுவாக அரசியல் விமர்சகர்கள் பார்வை வைக்கிறது வந்து இப்போ இவ்வளோ ஒரு கடந்த 3 மாசமா டிசம்பர், பிப்ரவரி, ஜனவரி இந்த 3 மாசமா இவங்க வந்து காங்கிரஸ்காரங்க பொது வெளியில கண்ணா பின்னான்னு திட்டி போட்டாங்க காங்கிரஸை, திமுகவை. திமுக தொண்டர்கள் ரொம்பவே மனஸ்தாபத்தோட இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இது வந்து இந்த கூட்டணி ஜெல் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ரொம்ப தீவிரமா முன்வைக்கிறாங்க. யார் தீவிரமா முன்வைக்கிறது? நீங்க தான். இப்படிப்பட்ட கலங்க நீங்களும் என்னென்னவோ பண்ணி பார்த்தீங்க. தாவேக்கா கூட காங்கிரஸுக்கு கொண்டு போய் சேர்த்த பார்த்தீங்க, புட்டினை கொண்டு வந்து சேர்த்த பார்த்தீங்க, ட்ரம்ப்பை கொண்டு வந்து சேர்த்த பார்த்தீங்க. இவ்வளவுக்கு அப்புறமும் உங்க பருப்பு வேகலை. இப்போ யூடியூப் பருப்பு வேகலை. இப்போ காங்கிரஸ் கட்சியில் அங்கே போயிடுச்சு. உடனே இதுக்கு என்ன ஆத்மார்த்தமான நம்பிக்கை இருக்குமா அப்படின்னு அடுத்த கேள்வியை கிளப்பி ஏதாவது ஒரு சந்தேகத்தை உருவாக்கி காங்கிரஸும் திமுகவும் பிரியணுங்கிறதுல யூடியூப்காரருக்கு காட்டுற அக்கறை மிக அதிகமா இருக்கு. இல்ல ராகுல் காந்திக்கு அந்த அக்கறை இருந்திருக்கு அப்படின்னு அதையும் போட்டுடுறீங்க. ராகுல் காந்திக்கு அந்த அக்கறை இருக்கு. பேசுனதுக்கு ஆதாரம் என்ன இருக்குது யாருக்கு தெரியும்?
எத்தனை தடவை அவங்க இல்ல, ரெண்டு பேரும் மாணிக்கம் தாகூர் இப்படி பேசுறாரு, டெல்லி தலைமை கண்டிச்சிருக்கணும். சரி, ஓகே, நீங்க பொதுவா சொல்லிடுவீங்க, காங்கிரஸ் தன்மையா அதுதாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் காங்கிரஸ் அதே மாணிக்கம் தாகூர் ராகுல் காந்தியை அவ்வப்போது சந்தித்து விட்டு இப்படிப்பட்ட கருத்தை சொல்றாரு. அப்ப அது என்ன உணர்த்துது? ராகுல் காந்தி சந்திக்கும் போதே சொல்ல வேண்டாமா, ஸ்ட்ரிக்டா வான் பண்ண வேண்டாமா, நம்ம டிஎம்கே அலைன்ஸ்ல இருக்கோம், பேசாதப்பா, அமைதியாயிரு அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் பேரம் பேசுறதுக்கு ஈஸியா இருக்குங்க. இல்லாட்டி போனா 28 சீட்டு கிடைச்சது, அது 8 சீட்டு தான் கிடைச்சது. உனக்கு இவ்வளவுதான் அப்படின்ட்டு போயிருக்கோம். ஓ, அதனாலதான் பேரம் பேசுறதுக்காக தான் இந்த மாதிரி சேர மாட்டேங்கிற மாதிரிலாம் பேசி விட்டு அப்புறம் ஓரளவுக்கு கணிசமான நம்பரை வாங்கிக்கிட்டாங்க. சரி, இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்போ ரெயின்போ அலையன்ஸ், டிஎம்கே அலையன்ஸ், அவ்வளவு கட்சிகள், 21 கட்சிகள் கூட்டணி இருக்கிறாங்க. ஏடிஎம்கே ரொம்ப பரிதாபமா இருக்கு, கூட்டணி ஆளே இல்லைங்கிற மாதிரி. இப்போ நீங்க எவ்வளவு நீங்க பாக்குறீங்க? ஏன்னா 67ல அறிஞர் அண்ணா, அந்த சுதந்திரா கட்சி, இவர் நம்ம ராஜாஜி எல்லா கட்சிகளும் சேர்த்த மாதிரி இப்ப அது போல ஒரு கூட்டணி அமைச்சிருக்காரு. அது சமமான கூட்டணி தான், ஏறத்தாழ சமமான கூட்டணி. ஸோ எப்படி, என்ன எதிர்பார்க்குறீங்க? இப்போ வெல்வோம் 200, படைப்போம் புது வரலாறுன்னு முதலமைச்சர் சொல்லிட்டு தெரியாது. எலெக்ஷன் கமிஷன் யோக்கியமா இருக்கிறதுனா திமுகவினுடைய வெற்றி யாராலும் தடுக்க முடியாது. அவ்வளவுதான். நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்களை எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்க கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.